என்ன தம்புற சோகமா இருக்கு, என்னாச்சு? நானா நிருபன் பிறந்த உடனே ரிசைன் பண்ணிட்டேன்ல. ஆமா. இப்போ அதுல இருந்து இது வரைக்கும் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஜாபும் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல, நானும் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணல. ம். பட் இப்போ ஃபீல் பண்றேன், நிருபன் பிறந்த உடனே நம்ம ரிசைன் பண்ணாம அப்படி கண்டினியூ பண்ணிருக்கலாமோ, அதுதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா? நீ ஃபீல் பண்றதுக்கோசரம் நான் வந்து உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். அங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்ததா. அந்த குழந்தைய வந்து இப்ப யார் பாத்துக்கிறதுன்றதுதான் கொஸ்டின். அப்ப அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி என்ன பண்ணாங்களா, சரி வந்து குழந்தைய வந்து நீயும் பாத்துக்க வேணாம், நானும் பாத்துக்க வேணாம், நம்ம வேலையை விட வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல குழந்தைய பாத்துக்கிறது, நல்ல ஒரு எப்படி சொல்றது, எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் பரவாயில்ல, நல்லா இங்கிலீஷ் பேசுற, நல்லா டீசெண்டா இருக்கிற ஒரு ஆளை வந்து நம்ம மெய்டா வச்சுட்டு அவங்கள வந்து குழந்தைய பாத்துக்க வச்சுப்போம், நம்ம 2 பேரும் வேலையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களாம். இதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப அப்படியே அவன் பையன் வந்து வளர்ந்துட்டே இருக்கான். இவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. திரும்ப வரணும், நாளைக்கு கிளம்பணும் ஆஃபீஸுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஸ்கூல் போவான். ஸ்கூல் போகிறதுக்கும் இவங்க இட்டு போய் விட முடியாது, பார்த்துக்க முடியாது, ஏன்னா 2 பேரும் இவங்க பிஸியா இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இட்டு போய் இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, பையனை வந்து ஒரு ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்க. நல்ல ஸ்கூல்ல, நல்ல ஹாஸ்டலு, 3 வேலையும் நல்ல சாப்பாடு, நல்ல ரிச்சான ஹாஸ்டல் இட்டு போய் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. சேர்த்து முடிச்சுட்டு காலேஜ் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்டல் இட்டு போய் சேர்ப்பாங்க. அங்கேயுமே நல்ல காலேஜ், நல்ல ஃபீஸ் கட்டி நல்லா சேர்ப்பாங்க. இதே மாதிரி சேர்த்து முடிச்சுட்டு இப்போ பையன் வந்து வேலைக்கு போற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ பையன் வந்து என்ன பண்ணுவான், வேலைக்கு போறான். அவனுக்கு வேலை எங்க கிடைக்குன்னா, கேம்பஸ்ல அவனுக்கு யூஎஸ்ல வேலை கிடைக்கும். அந்த நேரத்துல பார்த்தா இவங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. யாரு, அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும். அப்ப அவன் சொல்லுவான், நான் யூஎஸ் போனா இப்போ உங்க 2 பேரும் யாரும் பாத்துக்க முடியாது, என்னாலையும் பாத்துக்க முடியாது, உங்களை நான் என்ன பண்றேன், ஒரு நல்ல பேரண்ட் கேரிங்ல நல்ல காஸ்ட்லியான இது சொல்லிட்டுமே சேர்த்துட்டு நான் யூஎஸ் போறோமா அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க, ஏன்பா எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு புள்ளதான், நீயும் வந்து யூஎஸ் போயிட்டனா இப்ப நாங்க 2 பேரும் இங்க தனியா அனாதையா தான் கிடப்போம், இது நியாயமான்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க பையன் சொல்லுவான், நீங்க 2 பேரும் வேலைக்கு போறப்ப என்ன நீங்களா பாத்துக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தவங்க கிட்ட விட்டுட்டு தான் நீங்க காசு சம்பாதிக்க போனீங்க. இப்ப எனக்கு காசு சம்பாதிக்கிற வயசு வந்துச்சு, நான் போய் காசு சம்பாதிக்கணும். நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை தான் கைமாறா வந்து உங்களுக்கு எவ்வளவு வசதியான பேரண்ட் கேரிங்ல சேர்க்க முடியுமோ அதை தான் நான் செய்ய முடியும், என் வேலையை நான் நோக்கி நான் போகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவானா. அங்க வந்து என்ன பேசுனா, அந்த நேரத்துல பணம் பேச மாட்டுது, நீ எனக்கு என்ன, என் கூட இருந்து எனக்கு என்ன பண்ண. அதனாலதான் நிறைய லேடிஸ் வந்து வேலையே போனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைய நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒன்ன மாதிரி எவ்வளவு பேர் விட்டுட்டு குழந்தைய பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? நான் வந்து அதனால யாரும் லேடிஸ் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல, நீ ஃபீல் பண்றதுக்கு இந்த கதையை சொல்றேன். நம்ம என்னதான் 2 பேரும் ஓடி போய் சம்பாரிச்சாலும் லாஸ்டா அவன் என்ன சொல்லுவான், நீ எனக்கு என்ன பண்ண, நீ வேலைக்கு போய் காசு தான் சம்பாரிச்ச, காசு வச்சு நீ என்ன பண்ண முடியும்னு கேட்பான். ஏன்னா நீ காசு பெருசா தெரியுது.